எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது டி-நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். இந்த டி-நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? அதாவது சென்னையிலே திமுகவுக்கு ரொம்பவும் பலவீனமான தொகுதின்னா அந்த தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி தான். அதுக்கு காரணம் இங்க இந்த வெஸ்ட் மாம்பலம் பகுதியில கொஞ்சம் அடர்த்தியா இருக்கக்கூடிய பிராமணர்கள். இவங்க திராவிடம் அந்த பெரியார் இவங்களுக்கு எதிராக கொஞ்சம் கமிட்டடா இருக்கு. இவங்க திராவிடம் பெரியார் இந்த ஐடியாஸ்க்கு எதிராக கொஞ்சம் கமிட்டடா இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. இவங்க பெரிய அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட் ஜெயலலிதா தான் இவங்க எந்த சீட் போறதுன்னு தெரியாம கொஞ்சம் டைலாமால இருக்காங்க. இப்ப பாஜகவின் ஒற்றை கவுன்சிலர் உமானந்தன் அவங்களும் இந்த டி-நகர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த தொகுதி திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில வடசென்னையில பார்த்துருந்தோம். வட எவ்வளவு பெரிய மார்ஜின் ஜெயிச்சாங்க. இந்த டி-நகரை ஜெயிச்ச மார்ஜினை கிட்டத்தட்ட ஒரு 250 ஓட்டுக்கு உள்ளதா அப்படி ஜெயிச்சிருக்காங்க. ஜெய கருணாநிதி அவர்கள், அது மறைந்த திரு ஜே அன்பழகன் அவர்கள் சகோதரர். ஜே அன்பழகன் ஒரு காலத்து தியாகராய நகர்ல வெற்றி பெற்றிருக்காரு. 2001 திமுக தோக்கர் தேர்தலில் கூட இங்க வெற்றி பெற்றாரு. ஆனா அன்னைக்கு இருந்த தியாகராய நகரோட டைனாமிக்ஸ் வேற, டிமோகிராபிக்ஸ் வேற. இந்த 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையவே திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியெல்லாம் கொஞ்சம் 1000 விளக்கு சேப்பாக்கலாம் அப்படி போனதால இவர் இங்க இது கொஞ்சம் வெஸ்ட் மாம்பலம் அந்த டி-நகர் நார்த் சைடு அந்த சைடு தொகுதியில் நிறைய வந்ததால திமுக கொஞ்சம் சிரமமா போயிடுச்சு. அந்த வெஸ்ட் மாம்பலம் ஏரியா தான் அங்க திமுக ரொம்பவே ஒரு சவாலான ஏரியா தான் இருக்கு. ஸோ 2011 கூட அங்க இப்போ எம்பியா இருக்காங்க திருமதி NS கனிமொழி. அவங்க கண்டஸ்ட் பண்ணியும் 2000 ஓட்டு வித்தியாசத்துல இங்க தோக்குறாங்க. இன்னைக்கும் டி-நகர் பகுதி என்பது இந்த மழை வெள்ளத்துல கடுமையா பாதிப்பு. ஆனா அப்பவும் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்துல இன்னைக்கு டி-நகர் சத்யா அவரிடம் தோக்குறாங்க. இப்போ நீங்க 2016 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் நீங்க ட்ரெண்ட் இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவை பொறுத்தவரை இப்ப 16ல 50,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் 57, 56, 51,000 மீட்டிங். ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் ஓட்டிங் தான் இருக்கு. 50 to 60,000 இதுக்குள்ளதான் திமுக ஓட்டிங் போலிங் பர்சன்டேஜ் பெருசு டிஃபரன்ஸ் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதாவுக்கு இருந்த போது கிடைத்த 53,000, அதுக்கப்புறம் 45,000 எடுத்திருக்காங்க, 55,000 எடுத்திருக்காங்க. இப்போ 2024 17,000 ஒரே ஃபால் அவங்களுக்கு. 55,000 கூட என்னன்னா அவங்க ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால நியூ ஓட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வரல. அதனால அவங்களுக்கு அந்த செட்பேக் இருக்கு. ஆக்சுவலி அவர் நல்லா ஃபைட் பண்ணாங்க. 2021 41% எடுத்திருக்காங்க. பட் ஆனாலும் ஒரு ஜஸ்ட்ல டி-நகர் சத்யா தோற்கிறார். இந்த தொகுதியில நாம் தமிழரோட ஓட்டிங் எப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்க. இவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா 2000 ஓட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க. 3,900, 8,000, அப்புறம் 6,300. இங்க 10,000 மார்க்கை அவங்க தாண்டல. காரணம் என்னன்னா, அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் இவங்களுக்கு நாம் தமிழர் இன்னும் ஒரு அக்செப்டபிள் பார்ட்டி கிடையாது. நாம் தமிழர் ஒரு லோவர் வீக்கர் செக்ஷன்ஸ், புவர் லோவர் மிடில் கிளாஸ்ல ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு. பட் அப்பர் மிடில் கிளாஸ்ல இங்க வரும்போது அக்செப்ட் வரல. இதே நாம் தமிழர் நம்ம வடசென்னை பகுதியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம பார்த்தோம். தென்சென்னை பகுதியில் கொஞ்சம் படித்த வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. கொஞ்சம் எலிட் செக்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களால அந்த நார்த் சென்னையில் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் சவுத் சென்னையில் கொடுக்க முடியல. ஸோ இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படின்னா, திமுக அணி 42% இங்க எடுக்கிறாங்க தமிழிசை தங்கமணி தென்சென்னையில. அப்புறம் பாஜக 37%, அப்புறம் அதிமுக 15%, நாம் தமிழர் 5%. ஸோ இயல்பாகவே பாஜக நான் சொன்ன இந்த வெஸ்ட் மாம்பலம் ஏரியா அந்த இந்துத்வா செக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்ன்றதுக்கு இதோட சிறந்த உதாரணம் கிடையாது. தமிழிசை கேண்டிடேட்டா போட்டு 37% எடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழிசை இல்லாமல் ஒரு பிராமணர் யாரும் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க அதிகமாக கூட ஓட்டெடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது திமுக இப்போ நீங்க கம்பைன்ட் ஓட்டே எடுத்துட்டீங்கன்னா 37 + 55 42%. இதே கம்பைன்ட் ஓட்டு இவங்களுக்கு
நெக் டு நெக் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க வந்து இப்போ திமுக இந்த பார்லிமெண்ட்ன்றதால நீங்க வந்து அந்த 42% ஆன்டி மோடியில கொஞ்சம் வருது. சட்டமன்றத்துல அந்த நம்பர் வருமா? நிச்சயமா. ஏன்னா அதுல வந்து விஜயோட இம்பாக்ட் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதால திமுகவுக்கு இந்த தொகுதி ரொம்பவே பலவீனமா இருக்கு. தோக்குற ஒரு பொசிஷன்லாம் இருக்காங்க. இந்த தொகுதியில் திமுக வந்து இப்ப இருக்க சிட்டிங் எம்எல்ஏ ஜெய கருணாநிதி மீண்டும் போட்டிட்டால் உறுதியாக தோற்று போவார்கள். வேற எந்த கேண்டிடேட் இருந்தா திமுகவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்? திமுக இந்த தொகுதியில் எஸ்.வி. சேகர் போன்ற ஒரு பிராமணரை நிறுத்தினால் வெற்றி பெறலாம். ஏன்னா அங்க அந்த பாஜகவிற்கு செல்லக்கூடிய வாக்கு அந்த பிராமின் ஓட்டு கொஞ்சம் எடுக்கலாம். பாஜக அதிமுக அணியும் இப்போது டி நகர் சத்யா தான் எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு அந்த கன்வர்ஷன் கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு நம்ம சரியா தெரியாது. இதே உமா ஆனந்தன் இப்போ கவுன்சிலர் உமா ஆனந்தன் வந்து கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா உறுதியா எஸ்.வி. சேகர் போட்டிட்டா கூட அந்த தொகுதியில வந்து உமா ஆனந்தனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்துத்வா பிளஸ் பிராமின்ற அந்த ப்ரோ நரேட்டிவ்ல கொஞ்சம் மேல வரலாம். ஸோ அந்த அளவுக்கு டஃப். அப்படி இதுல வந்து விஜயோட ரோல் விஜய் எப்படி ஓட்டு பிரிப்பாரு என்ன போன வாட்டி கமலஹாசனுக்கு வந்து இங்க கமலஹாசனும் இவரு பழகரப்பையா நிறுத்தினாரு. 15,000 ஓட்டுக்கிட்டேன்னு எடுத்தாங்க. ஆனா அது இதே கமலஹாசன் ஒரு பிராமணன் நிறுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு. பட் கமலஹாசனே ஒரு பிராமணன்றதால கொஞ்சம் ப்ரோ பிராமணன் ஓட்டு வந்திருக்கு. அந்த ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு வருமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 10%ல பழக்கறப்ப ஏற்ற 10%ல ஒரு ஸ்மால் செக்ஷன் வந்து பிஜேபிக்கு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் என்ன இப்ப 40% எடுத்த அதிமுக 42% போயிருக்குன்னா அதிமுக அணி. காரணம் வந்து இந்த பழக்கறப்பை எடுத்த ஓட்டுல ஒரு சர்டன் செக்ஷன் உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து நான் வந்து அதிமுக அணிக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா திமுக எஸ்.வி. சேகருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அதிமுக அணியிலும் எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு நான் பிராமின் கேண்டிடேட் போடும்போது ஒரு டி நகர் சத்யாவுக்கு வந்து ஒரு நல்லவே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுக பிராமன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதிமுக அணி வந்து பாஜக கொடுத்து உமா ஆனந்தன் கேண்டிடேட் போடுறதுதான் அவங்க இந்த தொகுதி கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திமுகவின் கோட்டையா இருக்கக்கூடிய சென்னையில இது வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்து போன வாட்டி அவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 150 ஓட்டு கம்மியா தான் லீடா வந்திருக்கீங்க. அப்பனா அந்த அளவு டஃபா இருக்கு இந்த தொகுதி. நிச்சயமா டி நகர் சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியில